ஹாய், வெல்கம் டு a2zknowledge.com. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி. ஸோ ஜேஎஸ்பிங்கிறது ஜாவா சர்வர் பேஜ். ஸோ ஜாவா சர்வர் பேஜுங்கிறது இது ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஜாவாவில் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஜாவாவில் ஒரு கோட் எழுதுனீங்கன்னா நார்மலாக ஒரு பில்டிங்க்கு எழுதுவீங்க, லைக் ஒரு மெடிக்கலில் நம்ம பில் போடுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட்க்கோ நீங்கள் ஒரு ஜாவா கோட் எழுதுவீங்க. ஸோ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மிஷினில். பட் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறது என்னென்னா, அதே அப்ளிகேஷனில் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்ணுறீங்க, அது வந்து ஜாவாவில் பண்ணணும். ஸோ ஜாவாவை வெப் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறது தான் ஜேஎஸ்பி. ஸோ வாட் இஸ் ஜேஎஸ்பி? நீங்கள் அந்த டெஃபினிஷன் நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் அ டெக்னாலஜி. வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு டெக்னாலஜி. ஸோ ஜாவாக்கு அப்புறம் வந்து ஜாவாவை வெப் அப்ளிகேஷனில் மூவ் பண்ணணும்னு அவங்க வந்த ஒரு டெக்னாலஜிக்கு நேம் வந்து ஃபஸ்ட்டு இட்ஸ் சர்வலெட். சர்வலெட்டில் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறனால அவங்க ஜேஎஸ்பிக்கு வந்தாங்க. ஸோ இந்த ஜேஎஸ்பி என்ன அப்படி வந்து சர்வலெட்டை விட அட்வான்டேஜ்? ஸோ இப்போ ஜேஎஸ்பியோட நிறைய டெக்னாலஜி முன்னாடி போயாச்சு. ஸோ ஸ்டில் ஜேஎஸ்பிக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல மவுஸ் இருக்குது. ஸோ இப்போது வாட் ஜேஎஸ்பி ஹேஸ், ஜேஎஸ்பியில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜேஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா HTML அண்ட் ஜேஎஸ்பி டேக் இருக்கும். நார்மலாக HTML வந்து உங்களோட ஒரு பேஜை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் எழுதியே ஆகணும். ஸோ இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன், அதில் யூசர் நேம் டைப் பண்ணுறேன், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன், அதில் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன், ஓகேன்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் HTML டிசைன் பண்ணலாம். பட் அந்த ஓகேன்னு நான் அனுப்புனா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போய் டேட்டா பேஸில் இதுதான் யூசர் நேம், இதுதான் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வர அந்த வேலிடேஷனை HTML எழுத முடியாது. ஸோ டிசைன் மட்டும்தான் உங்களால் HTML பண்ண முடியும். வேலிடேஷன் ஏதாவது ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்கில் பண்ணணும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஜேஎஸ்பி. இந்த மாதிரி ASP யூஸ் பண்ணுவாங்க .NETல, அதே மாதிரி PHP யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஜேஎஸ்பி பார்ப்போம். ஸோ ஓகே, ஏன் வந்து ஜேஎஸ்பி வந்து அட்வான்டேஜ் ஓவர் சர்வலெட் அப்படின்னா, இப்போ ஜேஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி பேஜை வந்து நான் ஏதாவது ஹோம் பேஜில் எனக்கு இமேஜ் ஏதாவது மாற்றணும், அதோட லுக் ஏதாவது மாற்றணும்னா நான் அதை மாடிஃபை பண்ணிவிட்டு விட்டுட்டா போதும். என்னோட ஜேஎஸ்பி பேஜ் வந்து வெப்சைட் நான் லான்ச் பண்ணிட்டேன். லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஜேஎஸ்பி பேஜில் நான் ஏதாவது முன்னாடி ஹோம் பேஜ் ஏதாவது மாற்றினேன்னா ஜஸ்ட் அப்படியே மாற்றிட்டு நான் ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டேன்னா வெப் பேஜ் அப்படியே இருக்கும். இன்னைக்கு எங்கள் டெஃபினிஷன் பார்க்கலாம். A page is modified, we don't need to redeploy the project. நான் அந்த ப்ராஜெக்டையே திரும்பவும் என் சர்வரில் அப்லோட் பண்ணணுங்கிறதே கிடையாது. ஓகே, ஆனால் சர்வலெட்டில் அப்படி இல்லை. நீங்கள் சர்வலெட்டில் ஏதாவது ஒரு கோடை நீங்கள் மாற்றணும், உங்கள் வெப் பேஜில் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதை மாற்றிட்டு திரும்பவும் அந்த ஃபுல் சர்வலெட் பேஜையும் நீங்கள் உங்கள் சர்வருக்கு அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ வெப் சர்வர் அப்ளிகேஷன் சர்வர்னால் என்னென்னு என்னோட ஜேஎஸ்பி மெனுக்குள்ளே வந்தீங்கன்னா இருக்கும். அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஜேஎஸ்பி ஆகிட்டாலும் சரி, சர்வலெட் ஆனாலும் சரி, இல்லை நீங்கள் ASP ரன் பண்ணுங்கள், PHP ரன் பண்ணுங்கள், எந்த சர்வர் சைட் லாங்குவேஜ் வெப் அப்ளிகேஷன் நீங்கள் ரன் பண்ணாலும் சர்வர் வேணும். ஸோ சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் தான். கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் சர்வரில் போய் ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ நான் கூகுளில் வந்து லைக் www.google.com அடிக்கிறேன்னா அந்த google.comங்கிறது நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க ஆஸ் அ கிளைண்ட்டு. அது சர்வர் போகும். எந்த சர்வர்? கூகுளோட சர்வர் போயிட்டு அந்த ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகி அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிளைண்ட்டுக்கு வரும். கூகுள் பேஜ், உங்கள் பேஜ் வந்து உங்களுக்கு வரும். அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ஜேஎஸ்பி நான் கோடு எழுதிட்டேன், இப்போ நான் இதை ரன் பண்ணி வெப் பேஜில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சர்வர் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம நார்மல் HTML வந்து HTML டேக் எல்லாம் அடிச்சுட்டு .html நோட் பேடை சேவ் பண்ணிட்டோன்னா கூகுள் ப்ரௌசர் மாதிரி அதோட ஐக்கான் மாதிரியும் ஓப்பன் பண்ணோன்னா ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ HTML லாங்குவேஜ் வந்து ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு சர்வர் தேவையில்லை. பட் வேலிடேஷன் வெப் அப்ளிகேஷன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்வர் தேவை. ஓகேங்களா? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டேன். அதை ஒரு டொமைனில் வந்து நான் www.x சம்திங் லைக் a2zknowledge.com சொல்லி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, அதில் நான் ஒரு ஜேஎஸ்பி பேஜ் இருக்குன்னா அந்த ஜேஎஸ்பி பேஜில் ஏதாவது நான் மாற்றணும்னா ஜஸ்ட்டு மாற்றி சேவ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சுது. ஆனால் அதே சர்வலெட்டாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்னா திரும்பவும் அதை நான் ஜஸ்ட் எல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி அதை திரும்பவும் நான் என்னோடய டொமைனில் அப்லோட் பண்ணி அதை கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் ரீடிப்ளாய் பண்ணி நிறையா ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் சர்வலெட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஜேஎஸ்பி கொண்டாந்தாங்க. ஆனால் இன்னுமே ஜேஎஸ்பியில் நிறையா சின்டாக்ஸஸ் சர்வலெட் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, அதனால் நான் சர்வலெட் பார்க்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் வாட்னு ஜஸ்ட் நீங்கள் சர்வலெட்னு பார்த்துட்டு டைரெக்டாக நீங்கள் ஜேஎஸ்பி வந்துடலாம். இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் யாரும் சர்வலெட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஜேஎஸ்பிலையும் நீங்கள் கண்டிப்பாக சர்வலெட் படிப்பீங்க. ஸோ ஜஸ்ட் கம் டு ஜேஎஸ்பி. நெக்ஸ்ட்டு
இதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ HTML பேஜில் வந்து நான் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஓகே பட்டன் கொடுத்தேன்னா வேலிடேஷன் ஆகும். வேலிடேஷனாக நான் JSPயில் எழுதியிருப்பேன். ஸோ HTML பேஜில் ஓகே கொடுத்தோடனே அந்த HTML பேஜ் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே JSP பேஜாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் JSP பேஜாக டிரான்ஸ்லேட் ஆகும். அதுக்கப்புறம் JSPங்கிறதும் அது ஜாவா JVMல தான் ரன் ஆகும். ஸோ உங்களோட ஜாவா ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் கம்பைல் ஆகும். ஸோ அந்த JSP பேஜ் கம்பைலேஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறது. அண்ட் தென் கிளாஸ் லோடிங் அப்படின்னா நார்மல் ஜாவா கிளாஸ் லோடிங். ஸோ மெயின் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் கம்பைலர் ஸ்டார்ட் ஆகுமா, அதுதான் கிளாஸ் லோடிங். ஓகே. அண்ட் தென் இன்ஸ்டான்ஷியேஷன், உங்கள் கோடு இப்போ தான் இன்ஸ்டான்ஷியேஷன் கிளாஸ் லோடிங் முடிச்சோன்னே உங்கள் கோடு இன்ஸ்டான்ஷியேஷன் ஆகுது. பட் இப்போ தான் JSPக்குள்ளேயே வருது. ஓகே. JSP பேஜ் மாதிரி JSPயை கம்பைலேஷன் பண்ணி கிளாஸ் எல்லாம் லோட் பண்ணி இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்கப்புறம் JSP பேஜை இப்போ தான் அது இனிஷியலைஸே பண்ணுது. ஸோ அடுத்து இந்த JSP பேஜுங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள் இந்த JSPக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ரெக்வஸ்ட் வந்து இப்போ தான் ப்ராசஸ் ஆகுது. ரெக்வஸ்ட் ப்ராசஸிங் ஸ்டெப்பில் அட்லாஸ்ட் அந்த ரெக்வஸ்ட் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அந்த JSP பேஜ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நான் என்ன மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ HTML ஐ ஹாவ் லாட் ஆஃப் டேக்ஸ், மார்க்யூ டேகு, போல்டு டேகு, அண்டர்லைன் டேகு, இட்டாலிக் டேகு, பேராகிராஃப் டேக் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்லெட் டேக், எக்ஸ்பிரஷன் டேக், டிக்ளரேஷன் டேக்னு சொல்லி 3 டேக் இருக்கும். ஸோ இந்த 3 டேக்குக்கு ஓப்பனிங் க்ளோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த 3 டேக்னோட யூஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்கிரிப்ட்லெட் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, int a = 45, string b = டபுள் கோட்ஸ்குள்ளே ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வேரியபிள்ஸை மட்டும் ஜாவாவோட வேரியபிள்ஸை மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ நீட் டு யூஸ் ஸ்கிரிப்ட்லெட் டேக். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் டேக் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷன் டேக் லைக் நான் ஜாவாவில் system.out.println அப்படிங்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் டேக்குள்ளே நான் மெசேஜ் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ system.out.println மாதிரியே இங்கே out.print இருக்குது. out.print எனக்கு வேண்டாம்னா நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிக்ளரேஷன் டேக் அப்படின்னா, ஸோ நான் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் ஓகே system.out.println போட்டுக்கிறேன் அண்ட் தென் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு மெத்தட் டிக்ளேர் ஆகணும். void add, void sub, void displayன்ற மெத்தடெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட்லெட் டேக்லேயோ எக்ஸ்பிரஷன் டேக்லேயோ போட முடியாது. ஸோ அதுக்கு நான் எகெயின் டிக்ளரேஷன் டேக்குக்கு வரணும். ஸோ இந்த டிக்ளரேஷன் டேக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பிரஷன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கிரிப்ட்லெட் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஒரு ஜாவானா வேரியபிள் இருக்கும், எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் அண்ட் தென் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ டிக்ளரேஷன் டேக் வந்து இந்த 3க்குமே வந்து மேட்ச் ஆனது. ஓகே. அண்ட் தென் ஸோ லைக் இப்போ வந்து நீங்கள் எக்லிப்ஸ் வந்து செட்டப் பண்ணணும். ஏன்னா வந்து JSP நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். JSP இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னோட HTML JSPலையும் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ திரும்ப நீங்கள் லைக் அதை பார்க்கணும் அப்படின்னா என்னோட HTML லிங்க்கில் a2zknowledge.comல என்னோட HTML லிங்க்கில் இந்த வெப் சர்வர் நான் உங்களை பார்த்துக்க சொன்னேன், இதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா Apache Tomcat with Eclipseன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவிலேயே நான் JSPயும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் தென் இப்போ நானே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ Eclipse ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வெல்கம் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் JSP இனிஷியலாக இருக்கீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ஜஸ்ட் இந்த விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹெல்ப் பட்டன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நீங்கள் வந்து JSP இல்லை வெப் அப்ளிகேஷன் நார்மலாக JSPன்னு இல்லை எல்லா வெப் அப்ளிகேஷனும் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரிலீசஸ் இண்டிகோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா பெண்டிங்கிற ஸ்டேட்டஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த பெண்டிங்கிற ஸ்டேட்டஸ் கொஞ்சம் நேரம் முடிச்சோடனே ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் வரும். அந்த ஃபைல்ஸில் வந்து வெப் XML SOAPன்னு சொல்லிட்டு சம் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இது பெண்டிங் முடிஞ்சோடனே நான் காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பெண்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வெப் XML ஜாவா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா டைப் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் HTMLலேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணும். JSP HTML சர்வர் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. அண்ட் தென் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் டிபெண்டன்சியை வந்து கால்குலேட் பண்ணும். இது கால்குலேட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கொடுத்துட்டு லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து டிக் பண்ண சொல்லும். அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது இன்ஸ்டால் ஆகிடும்.
ஸோ அது இன்ஸ்டால் ஆனோடனே உங்கள் எக்லிப்ஸ் வந்து ரீஸ்டார்ட் கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இப்படி வரும். ஸோ லைக் இங்கே பார்க்கலாம், அந்த ஆப்ரேஷன் கேனாட் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னா, ஏன்னா இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் வரும். ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் வந்தோடனே இங்கே ஒரு நெக்ஸ்ட் பட்டன் எனேபிள் ஆகும். இந்த நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்கும். ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. எக்லிப்ஸ் ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து ஒரு சர்வர் வேணும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ண போகிற சர்வர் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி டாம்கேட். ஸோ வந்து வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் வந்து நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வரணும் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு. ஸோ அதை பாருங்கள். ஸோ இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நெட்டில் போயிட்டு அப்பாச்சி டாம்கேட் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஸோ நான் இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மட்டும் வைங்க போதும். ஸோ இப்போ வந்து நான் என்னோட எக்லிப்ஸுக்கு வரேன் திரும்பவும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபைலில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு JSP ப்ராஜெக்ட் வேணும். ஸோ ஜாவானா நம்ம ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம பண்ண போகிறது வந்து வெப் அப்ளிகேஷன். ஸோ வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வரும். இந்த ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டைனமிக் வெப் ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ நீங்கள் வெப் ப்ராஜெக்ட் பண்ணணுன்னாவே கண்டிப்பாக இந்த டைனமிக் வெப் ப்ராஜெக்டில் தான் பண்ணணும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஒரு ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் JSP இல்லை ஹலோ வேர்ல்ட் JSP இல்லை ஃபஸ்ட் வெப் அப்ளிகேஷன் சொல்லி ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. ஓகே, ஸோ வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஜஸ்ட் JSP வெப் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கூட தேவை, ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஒரு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நார்மலாக நம்ம ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா SRC JREன்னு சொல்லி 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த மெசேஜ் கேட்கும், J2EE பெர்ஸ்பெக்டிவில் ஓப்பன் பண்ணட்டுமான்னு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஏன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் எக்லிப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப் அப்ளிகேஷன், அதாவது ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன், நத்திங் பட் J2EEனா வெப் அப்ளிகேஷன்லாம் J2EE சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் என்னோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். என்னோட JSP ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ நமக்கு அங்கே நார்மல் ஜாவா கோடில் SRCன்னு இருக்கும், கீழே JREன்னு இருக்கும். பட் இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ இதில் எங்கே நான் வந்து என்னோட JSP ஃபைல், HTML ஃபைல், CSS ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணணும்னா இந்த வெப் கண்டென்ட்டை ரைட் கிளிக் பண்ணி நியூ அதரில் JSP அப்படின்னு அடிங்க. ஸோ JSP ஃபைல்னு வரும். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு JSPயோட ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ JSPயோட ஃபைல் நேம் லைக் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை எதை நீங்கள் ஹோம் பேஜாக வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹோம் பேஜை வந்து இண்டெக்ஸ்ன்னு தான் நேம் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் நாளைக்கு ஒரு டொமைன் வாங்கணும், www.a2zknowledge.com மாதிரி ஒரு டொமைன் வாங்கி அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க அந்த டொமைனில் எந்த டொமைனாக இருந்தாலும் சரி, நான் நிறைய டொமைன் செல்லர்ஸ் இருக்காங்க, நீங்கள் எந்த டொமைன் செல்லரில் வந்து டொமைன் வாங்கினாலும் இண்டெக்ஸுங்கிற பேஜ் உங்களோட அந்த ஃபைல் நீங்கள் எல்லாம் கடைசியில் லோக்கல் மிஷினில் வெப்பெல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்க, டொமைன் வாங்கினோன்னே எல்லாம் அப்லோட் பண்ணுவீங்கல்ல, அப்போ எந்த ஃபைல் நேம் வந்து இண்டெக்ஸ்னு இருக்கோ அதை தான் ஹோம் பேஜாக வச்சுக்குவான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த கோடிங் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கோடிங் பேஜில் பார்த்தீங்கன்னா JSPயில் போத் HTML டேக்ஸும் இருக்கும், சம் JSP டேக்ஸும் இருக்கும். ஓகே, ரெண்டுமே வந்து நமக்கு அலௌடட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா HTMLஸும் இருக்குது. ஆனால் மேலே பாருங்கள் பேஜ் லாங்குவேஜ் வந்து ஜாவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நம்ம பேஜோட லாங்குவேஜ் வந்து ஜாவா. ஸோ இங்கே நான் ஜாவாவை வந்து அப்படியே வெப் அப்ளிகேஷனில் மாற்றுறேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து index.jsp-ன்னு இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு HTML ஃபைலும் வேணும். ஸோ HTML ஃபைல். ஸோ இந்த HTML ஃபைலுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஏதாவது லோட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். லோட். ஸோ இது ஜஸ்ட் ஃபினிஷ். ஸோ ஒரு HTML ஃபைல் க்ரியேட் ஆகிடும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் லாங்குவேஜ் ஜாவா அப்படின்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம JSP வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் நிறையா JSP அண்ட் HTML பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்லெட் டேக்கில் வந்து நம்ம சொன்ன மாதிரி லைக் ஜஸ்ட் ஒரு நார்மல் டேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம நார்மல் JSP டேக்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு நார்மல் ஜஸ்ட் out.print அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஓப்பன் டேக், percentage symbol அண்ட் க்ளோஸ் percentage அண்ட் க்ளோஸ் டேக். ஸோ இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சர்வர் தேவை.
ஸோ இப்போ நாம் வந்து சர்வர் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். பட் இதை வந்து எக்லிப்ஸோட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னா, விண்டோஸில் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இந்த சர்வருங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ரன் டைம் என்விரான்மெண்ட்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் ஆட் கொடுத்தீங்கன்னா, ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து 7.0. நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு கேட்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு வந்து லைக் டி கோலனில் தான் நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் என்னோட டி கோலனில் இருக்குது. ஸோ அந்த டி கோலனை வந்து ஜஸ்ட்டு நான் வந்து அந்த ஃபோல்டர் நேமை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ அது இங்கே வந்துடும். நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதை நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா ப்ளீஸ் அதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் வந்து நான் அப்பாச்சி டாம்கேட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ வந்து சர்வரோட வியூ எனக்கு கீழே வரணும். ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து ஷோ வியூவில் சர்வர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வியூ வந்துடும். ஸோ இதில் நியூ விசார்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட வெர்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் சர்வர் வந்து வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆன் சர்வர் கொடுக்கணும். ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்துறாதீங்க, ஏன்னா நம்ம இனிஷியலாக அப்படி தான் பண்ணியிருப்போம். பட் இது வந்து சர்வருங்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் வந்து ரன் ஆன் சர்வர் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட எக்லிப்ஸ்குள்ளேயே எனக்கு ஒரு ப்ரௌசர் இருக்குது. அந்த ப்ரௌசர் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆச்சுன்னா அதில் வந்து நான் இந்த ஜேஎஸ்பியில் வந்து out.printங்கிறது ஒன்றும் இல்லை, system.println ஜாவாவில் கொடுக்குற மாதிரி தான். ஸோ லைக் வெல்கம் டு ஜேஎஸ்பி அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும், பார்க்கலாம். ஸோ இப்போ கன்சோலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட டாம்கேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னோடய வெப் ப்ரௌசர் இங்கே பாருங்கள், என்னோடய வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய வெப் ப்ரௌசரில் வந்துட்டு out.printlnல வந்து நான் எழுதியிருந்த அந்த மெசேஜ் வந்து எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் 1 செகண்ட். வெல்கம் டு ஜேஎஸ்பின்னு சொல்லி என் ப்ரௌசர் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து டிக்ளரேஷன் டேக். இப்போது நான் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் டேக் பார்ப்போம். இதில் எக்ஸ்பிரஷன் டேக் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் out.println யூஸ் பண்ணாமல் இப்படியும் நீங்கள் மெசேஜ் பாஸ் பண்ணலாம். ஸோ அதனோடது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேக் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு அண்ட் க்ளோசிங் வந்து பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு, எல்லாத்துலேயுமே க்ளோசிங் சேமாக இருக்கும். ஸோ இதையும் வந்து ஜஸ்ட் நான் ரன் ஆன் சர்வர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு திரும்ப வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதில் வெல்கம் டு ஜேஎஸ்பி, ஏன்னா எகெயின் நான் எக்ஸ்பிரஷன் டேக்லேயும் வெல்கம் டு ஜேஎஸ்பி கொடுத்துருக்கேன். ஓகே. நான் டிக்ளரேஷன் டேக்கில் வந்து நான் சொன்னேன். ஓகே. ஸோ டிக்ளரேஷன் டேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மெத்தட் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் என்னென்னா, நான் இன்ட்டில் ரிட்டன் டைப் வந்து இன்ட்டு கியூபுங்கிறத மெத்தட் நேம் உள்ள ஆர்குமெண்ட் வந்து இன்ட்டு n, ரிட்டன் வந்து n × n. ஸோ இந்த எண்ணுக்கு வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா system.out.printlnலையும் நான் இப்படி பாஸ் பண்ணலாம் இல்லையா ஜாவாவில். ஸோ அதே மாதிரி தான் நான் ப்ளஸ், அதாவது ப்ளஸ்க்கு அப்புறம் நான் இந்த கியூபுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மெத்தட் நேமுக்கு 3ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இந்த 3 நேராக இந்த ஆர்குமெண்ட் n போய் விழுகும். ஸோ இங்கே 3 × 3 × 3 வந்து 27 வரும். ஸோ அந்த இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட் டேட்டா அப்படிங்கிறதுல 15 பாஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் டேக்கில் நான் அதை வாங்கி அந்த டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஸோ இதே தான் நம்ம ஜாவாவில் system.out.printlnலையும் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நான் இந்த டிக்ளரேஷன் டேக்கை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு வேல்யூ ஆஃப் த வேரியபிள் வந்து 50 ஃபஸ்ட்டு இருக்குது. அண்ட் தென் கியூப் ஆஃப் 3 வந்து 27. ஸோ உங்கள் மெத்தட் அண்ட் வேரியபிளும் நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒரு HTML பேஜ்லேருந்து ஒரு JSP பேஜுக்கு வந்து நான் போகிறேன். ஸோ இந்த HTML பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக்ஷன் வந்து welcome.jsp, இது என்னன்னு சொல்கிறேன். ஃபார்ம் ஆக்ஷனில் வந்து இது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்.